Hello friends, 7th Standard Geography, Unit 3, Population and Settlement. Population Geography என்னன்னா ஒரு இடத்தை பொறுத்து ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியால அங்க இருக்க பாப்புலேஷன் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை பத்தி படிக்கிற படிப்பு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாப்புலேஷன் ஜியோகிராபி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாப்புலேஷன் ஜியோகிராபி இஸ் த ஸ்டடி ஆஃப் டெமோகிராபிக் ஃபினாமினன் விச் இன்க்ளூட்ஸ் நேட்டாலிட்டி, மாரலிட்டி, growth ரேட்ஸ் எக்ஸெட்ரா த்ரூ போத் ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா டெமோகிராபிக் ஃபினாமினன்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு இடத்தை பொறுத்து ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாவை பொறுத்து அங்கே இருக்க பாப்புலேஷன் வேரி ஆகிறது தான் என்ன சொல்றாங்கன்னா டெமோகிராபிக் ஃபினாமினன் அப்படின்னு சொல்றாங்க. நேட்டாலிட்டினா அவங்க பிறக்கிறப்ப என்ன மாதிரியான நேஷனாலிட்டி, என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க பர்த் டைம் அப்போ இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அதை நேட்டாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. மாராலிட்டி அப்படிங்கன்னா அவங்களோட எத்திக்கல் பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூஸ். growth ரேட்ஸ்ங்கிறது எக்கனாமிக்கல் ஆர் அவங்களோட ஓன் growth ரேட்ஸை பொறுத்தோ இல்லை டிஃப்ரெண்டான டைப்ஸ் ஆஃப் growthஸை பொறுத்தோ சொல்றாங்க growth ரேட்ஸ்ங்கிறது. ஸ்பேஸ் அண்ட் டைம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம்லையும் ஸ்பேஸை பொறுத்தும் அங்க இருக்க ஜியோகிராபிக்கல் ஸ்பேஸை பொறுத்தும் அது எப்படி வேரி ஆகுறது, இது எல்லாத்தையும் படிக்கிறத ஃபினாமினன் பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாப்புலேஷன் ஜியோகிராபி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்தோட பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனும் growthம் என்ன எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா அங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The study of movements and mobility of population தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மைக்ரேஷன் சொல்றோம். அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு பாப்புலேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க, எந்த அளவுக்கு மூவ் ஆகுறாங்க அப்படிங்கறத பத்தி சொல்றதா என்ன அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த டேர்மால மென்ஷன் பண்றாங்க. இத மெயினா இந்த மாதிரி மூவ் ஆகுறதையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து பழைய காலத்துல இருந்தே மூவ் ஆகுறத எதை பேஸ் பண்ணி மூவ் ஆவாங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜோ ஒரு ரேஸ், மேஜர் ரேசஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆவாங்க. ரேஸ்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க ஏன்ஷியன்ட் ஆரிஜின்ல இருப்பாங்க, அதாவது அந்த காலத்துல இருந்தே அவங்க வாழ்ந்து வந்துட்டு இருப்பாங்க காலகாலமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏன்ஷியன்ட் ஆரிஜினுடைய பீப்புள் பாப்புலேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு லாங்குவேஜையும் ரிலீஜனையும், அதாவது அவங்க பேசக்கூடிய மொழியும் அவங்க பின்பற்றக்கூடிய ரிலீஜனையும் பொறுத்து அவங்க இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருப்பாங்க ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ்க்குன்னு சொல்றாங்க. ரேசஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரேசஸ்னா என்னன்னா பயாலஜிக்கல் குரூப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வம்சாவளியா அவங்களுக்கு ஒரு ஜீன் பாஸ் ஆகும் இல்லையா ஜெனட்டிக்கலா, அதை பயாலஜிக்கல் குரூப்பிங் சொல்றாங்க. அந்த பயாலஜிக்கல் குரூப்பிங்னா ஒண்ணும் இல்ல, அவங்களுக்குன்னு இன்ஹெரிட்டடா இருக்கும் அவங்களுக்கு அதாவது என்னன்னா அவங்களோட முன்னோர்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கும் வந்திருக்கும், அவங்க கிட்ட இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும். இந்த மாதிரி தலைமுறையா அது இன்ஹெரிட் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது அவங்க அதை அந்தந்த ஜெனரேஷனையும் பயாலஜிக்கலா அதை இம்பைப் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸோட தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கும் சரி, அவங்களோட பிஹேவியர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஜெனட்டிக்கலா எம்பெட்டடா இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா biological grouping within human species அப்படின்னு சொல்றாங்க. The race is a group of people with more or less permanent distinguishable characters, அதாவது அவங்க கிட்ட தனித்துவமான கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது இன்ஹெரிட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா அவங்களோட முன்னோர்கள் கிட்ட இருந்து அந்த தனித்துவமான கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க முன்னோர்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்துதான் இருக்கும் வம்சாவளியா. அததான் சொல்றாங்க permanent distinguishable characteristics that are inherited அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி ஃபவுண்ட் ஹியூமன் ரேஷியல் டைப்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா எதை பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா விஷுவல் ட்ரைட்ஸை பொறுத்து, அதாவது நம்ம பார்க்கறதுக்கே என்ன வித்தியாசம் தெரியுதோ அவங்க கிட்ட இருந்து. எக்ஸாம்பிள் பாருங்க, ஹெட்டோட ஷேப், தலை என்ன ஷேப்ல இருக்கு, நம்ம முகம் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸோட இருக்கு, ஒரு நோஸோட ஷேப், மூக்கு என்ன மாதிரி இருக்கு, கண்ணி என்ன மாதிரி இருக்கு, கலரு, ஸ்கின்னோட கலரு, ஸ்ட்ரேச்சர், அதாவது எவ்வளவு ஹைட்டா இருக்காங்களா இல்ல ஷார்ட்டா இருக்காங்களா, பாடி வெயிட் அதிகமா இருக்காங்களா இல்ல ஒல்லியா இருக்காங்களா, பிளட் குரூப் எந்த மாதிரி இருக்கு, இது எல்லாத்தையும் பொறுத்துதான் இந்த ரேஷியல் டைப்ஸை நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்கோம், கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இதுல மேஜர் வேர்ல்ட் ஹியூமன் ரேசஸ் உலகத்துல என்னென்னலாம் ஹியூமன் ரேசஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காக்கசாய்டு அப்படிங்கிறது, நீக்ராய்டு, மங்கலாய்டு, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரலாய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காக்கசாய்டுங்கிறது யூரோப்லயும் யூரேஷியா ரீஜன்லயும், யூரோப்பை ஒட்டிய ஏசியா ரீஜன்லயும் இருக்கிறவங்க தான் காக்கசாய்டு அப்படின்னு சொல்றாங்க. நீக்ராய்டுனா நீக்ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆப்பிரிக்கன் பீப்புள், அவங்கதான் நீக்ராய்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மங்கலாய்டு அப்படிங்கிறது ஏசியால
இருக்கிற பீப்புள் அததான் வந்து மங்கலாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏசியாலையும் சில ஏஷியன் அண்ட் அமெரிக்கன் ரீஜன்ல இருக்கிற பீப்புள் வந்து மங்கலாய்டு அப்படின்னு சொல்றோம். ஆஸ்ட்ரலாய்டு அப்படின்னா ஆஸ்திரேலியன் ரீஜன்ல இருக்க பீப்புள் தான் ஆஸ்ட்ரலாய்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். காக்கசைட் பத்தி பார்க்கலாம். காக்கசைடு வந்து யூரோப்பியன் ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, ஃபேர் ஸ்கின் இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டார்க் ப்ரௌனான ஐஸ் இருக்குங்கிறாங்க. வேவியான ஹேர் இருக்குங்கிறாங்க. நேரோவான நோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபேர் ஸ்கின், டார்க் ப்ரௌன் ஐஸ், வேவி ஹேர், நேரோ நோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் தான் வந்து யூரோப்பியன் ரேஸை வந்து இண்டிகேட் பண்றாங்க. இவங்களோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. காக்கசைடு வந்து யூரேஷியா ரீஜன்லயும் வந்து காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யூரோப்பியன் ஏஷியாவையும் சேர்ந்ததுதான் வந்து யூரேஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த யூரேஷியா இது வந்து யூரோப்பியன் ஏஷியாவும் ஒரே லேண்ட்மாஸ் மாதிரி தானே. ஸோ அந்த யூரோப் அண்ட் ஏஷியா ரெண்டு இடத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் காணப்படுறங்காட்டி இது யூரேஷியன் ரீஜன்ல வந்து இது இந்த மாதிரியான ரேஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாருங்க, காக்கசாய்டு, நீக்ராய்டு, மங்கலாய்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஸ்ட்ரலாய்டு எல்லாமே. காக்கசாய்டுங்கிறது யூரோப்பியன் பீப்புள். அவங்க பாருங்க அவங்களோட ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. நீக்ராய்டு வந்து இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. மங்கலாய்டுங்கிறது ஏஷியன் பீப்புள். அவங்களோட ஐஸ் எல்லாம் எவ்வளவு வேரி ஆகுது பாருங்க. இவங்களோட லிப், நோஸ் எல்லாமே வேரி ஆகுது. இவங்களுக்கு பாருங்க நோஸ், லிப்ஸ் எல்லாமே வேரி ஆகுது இல்லையா. இந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸை பொறுத்து வேரி ஆகிறது தான் வந்து ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களோட ஹேர் டைப்பு எல்லாமே. ஹியூமன் ஜியோகிராஃபி அப்படிங்கிறது என்னன்னா, மனிதனையும் மனிதனுடைய சுற்றுச்சூழலையும் வந்து அவங்களோட நேச்சுரல் என்வாயன்மெண்ட்லயே படிக்கிறது தான் வந்து இருக்கிறப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத படிக்கிறது தான் ஹியூமன் ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீக்ராய்டு பீப்புள் வந்து, அதாவது நீக்ரோ பீப்புள்ஸ் வந்து எப்படி என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸோட இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, டார்க்கான ஐஸ், பிளாக்கான ஸ்கின்னு, பிளாக் புல்லியான ஹேர், அதாவது இந்த ஸ்வெட்டர் மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அப்படியே அந்த மாதிரி மொசுன மாதிரி ஹேரு. அதுக்கப்புறம் ஒயிட் நோஸ் இருக்குங்கிறாங்க, பெரிய மூக்கு இருக்குங்கிறாங்க, நீளமான தலை இருக்கும்னு சொல்றாங்க. லிப்ஸ் பார்த்தோம்னா திக்கா இருக்கும், கொஞ்சம் பெரிய உதடுகளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கால வந்து காணப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது மங்கலாய்ட்ஸ் வந்து இவங்க வந்து யூஸ்வலா வந்து ஏஷியன் அண்ட் அமெரிக்கன் ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஏஷியாலையும் அமெரிக்காலையும் இவங்க வந்து காணப்படுறதா சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கும்னா, ரொம்ப ப்ரௌன் ஸ்கின் இருக்காது, கொஞ்சம் லைட்டான ப்ரௌன் ஸ்கின்னா இருக்கும். நீக்ராய்ட்ஸ் மாதிரி டார்க் ஸ்கின் இருக்காது, அதை விட கொஞ்சம் லைட்டரான ஸ்கின் இருக்கும்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெயிட்டான ஹேர் இருக்கும், ஃபிளாட்டான ஃபேஸ் இருக்கும். அப்புறம் முகம் வந்து கொஞ்சம் ப்ராடா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்பிரிக்கனுக்கு வந்து லாங் ஃபேஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. இங்க பாருங்க ப்ராட் ஹெட்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மீடியமான நோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களை தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா மங்கலாய்ட்ஸ் சொல்றோம். இவங்க வந்து மெயினா என்ன ரீஜன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏசியாலையும் ஆர்டிக் ரீஜன்லயும், ஆர்டிக் சர்க்கிள் சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஆர்டிக் ரீஜன்லயும் இவங்க வந்து அதிகமா காணப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆஸ்ட்ரலாய்ட்ஸ் வந்து பீப்புள் வந்து எங்க இருக்காங்க மெயினா அப்படின்னு பார்த்தா, ஏசியாலையும் ஆஸ்திரேலியன் ரீஜன்லயும் வந்து இவங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். வைடான நோஸ் இருக்கும், கேர்லியான ஹேர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, டார்க்கான ஸ்கின் இருக்கும், அதுக்கப்புறம் ஹைட் வந்து ஷார்ட்டா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யாருக்குன்னா ஆஸ்ட்ரலாய்ட் பீப்புளுக்கு. ரேசஸ் ஆஃப் இந்தியால வந்து என்னென்ன டிஃப்ரெண்டான ரேஸ் இப்ப பார்த்தது வந்து வேர்ல்ட்ல, இப்போ இனி பார்க்கறது வந்து இந்தியால வந்து என்ன மாதிரியான ரேசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியா வந்து ஒன் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, மனித நாகரிகம் தோன்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்கு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஒன் ஆஃப் த சிவிலைசேஷன்ஸ், ஓல்டன் சிவிலைசேஷன்ஸ். அங்க பார்த்தோம்னா டிராவிடன் ரீஜன்ல இருந்து அங்க போய் செட்டில் ஆன பீப்புள் வந்து அங்க இருக்கிறதா வந்து நம்பப்படுது நார்தன் இந்தியால. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஏன்ஷியன்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன் இந்தியா வாஸ் பிலீவ்ட் டு ஹேவ் பீன் ஆஃப் டிராவிடியன் ஆரிஜின் இன் நார்தன் இந்தியா. இங்க டிராவிடியன் ஆரிஜின்னா என்னன்னா, நம்மளோட சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால இருக்கிறவங்க போய் அங்க நார்த்ல வந்து செட்டில் ஆகி அங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து உருவானதா வந்து நம்பப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து டிராவிடியன் பீப்புள் வேர் புஷ்டு சவுத் வென் த இந்தோ ஆரியன் கேம் இன் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அங்க டிராவிடியன் பீப்புள் வந்து அங்க வாழ்ந்துட்டு இருந்ததாகவும், இந்தோ ஆரியன் ஆக்குபேஷன் ஒரு கான்குவயரிங் நடந்தப்போ வந்து இந்த மாதிரி அவங்க கீழே வந்துட்டதாகவும் குடிபெயர்ந்து வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இன்னொரு தியரி என்னன்னா, ஆரியன் இன்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கல அப்படிங்கிறது இன்னொரு இது. ஆனா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்ல வந்து இந்தோ ஆரியன்
ஆக்குபேஷனால தான் கான்கொயரிங் நடந்தங்காட்டி தான் வந்து இந்த மாதிரி வந்து மைக்ரேட் ஆயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓகே, சவுத் இந்தியால பார்த்தோம்னா 3 மெயினான கிங்டம்ஸ் இருந்திருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேர, சோழா அண்ட் பாண்டியாஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்க தான் வந்து 3 இம்பார்ட்டன்டான கிங்டம்ஸ் டிராவிடியன் ரீஜன்ல, அதாவது சவுத் ஆஃப் இந்தியால. இங்க மெயினா என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னு பார்த்தோம்னா தமிழ் இருக்கு, தெலுங்கு இருக்கு, கன்னடா இருக்கு, மலையாளம் இருக்கு அண்ட் துளு இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். இங்க வந்து டிராவிடியன்ஸ் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து சவுத் ஆஃப் இந்தியால தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிலிஜன் பத்தி பார்க்கலாம். இங்க என்னென்னலாம் பெரும்பாலான மதங்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க, அது என்ன மாதிரியான ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் வந்து அவங்க இது பண்றாங்க அப்படிங்கிறது. ரிலிஜன்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் ஆஃப் ஒரு ஒரு பர்டிகுலர் நம்பிக்கையும் அவங்களுக்கு வந்து சில வழிபாடு முறைகளும் இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ரிலிஜன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா ஒரு ஹியூமன் சொசைட்டியை வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸை வந்து ஒரு சோசியலா இருக்கிறதுக்கும் அவங்கள வந்து ஒண்ணு கூடுறதுக்கும் வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கையும் வழிபாடு முறைகளையும் தான் ரிலிஜன் அப்படின்னு சொல்றாங்க. ரிலிஜன்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு சிம்பிள் ஆஃப் குரூப் ஐடென்டிட்டி அண்ட் கல்ச்சுரல் ரேலிங் பாயிண்ட்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ரிலிஜன்ஸ் ஃபாலோ பண்ணங்காட்டி அவங்க வந்து ஒரு குரூப் ஐடென்டிட்டி, அதாவது ஒரு அவங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அது ஒரு குரூப் ஐடென்டிட்டியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி கல்ச்சுரல் ரேலிங், அதாவது அவங்களோட பாரம்பரியங்களையும் பழக்க வழக்கங்களையும் வந்து பின்பற்றதுக்கு ஒரு குரூப்பா பின்பற்றதுக்கு வந்து இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு ரிலிஜன் அப்படிங்கிறது. அடுத்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ரிலிஜன். இதுல வந்து மொத்தம் 3 டைப் இருக்கு. என்னன்னா யூனிவர்சலைசிங் அப்படின்னா என்னன்னா யூனிவர்சலைசிங் ரிலிஜன்ஸ் அப்படின்னா வந்து அவங்க வந்து நிறைய இடத்துக்கு போய் ப்ரீச் பண்ணி அவங்களோட மதங்கள் எல்லாம் பரப்பி அது மூலியமா வந்து அவங்க வந்து உலகத்துல நிறைய இடத்துல பரவி இருப்பாங்க. அதுதான் யூனிவர்சலைசிங் ரிலிஜன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அண்ட் புத்திசம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இது பார்த்தோம்னா எத்னிக் ரிலிஜன்ஸ் அப்படின்னா அவங்க வந்து பாரம்பரியமா முன்னாடி இருந்தே வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்க வந்து அந்த அளவுக்கு போய் அதை மற்றவங்களுக்கு பரப்பணும் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ரீச் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதை காலகாலமா பின்பற்றிட்டு வந்திருப்பாங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா எத்னிக் ரிலிஜன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ஜூடாயிசம், ஹிந்துசம், அப்புறம் ஜப்பான்ல ஃபாலோ பண்ண கூடிய ஜாப்பனீஸ் ஷின்டோயிசம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ரிலிஜன், ஜாப்பனீஸ் பீப்புள் ஃபாலோ பண்றது. இதெல்லாம் வந்து எத்னிக் ரிலிஜன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து காலகாலமா ஃபாலோ பண்ணப்படுறது. அடுத்து பார்த்தோம்னா ட்ரைபல் ஆர் ட்ரெடிஷனல் ரிலிஜன்ஸ் சொல்றாங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ட்ரெடிஷ்னலாவே. இதை வந்து இந்த எத்தனிக் ரிலிஜன்ஸ் பார்த்தது வந்து அவங்க பர்டிகுலர் அந்த ரேஸே வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு என்ன சொல்றது, அந்த ரேஸ் ஆஃப் பீப்புளே அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனா இங்க ட்ரைபல்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியும் அவங்க அதை வந்து ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதுதான் இங்க ட்ரைபல்னு சொல்றாங்க. இது எத்தனிக்ங்கிறது ஒரு லார்ஜ் குரூப் வந்து அதை காமனாவே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஆனா ட்ரைபல் ஆர் ட்ரெடிஷனல் ரிலிஜன்ஸ் வந்து அந்தந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா அனிமிசம், ஷன்மானிசம், அப்புறம் ஷமானிசம், அப்புறம் ஷமன், இது எல்லாமே வந்து ட்ரைபல் ஆர் ட்ரெடிஷனல் ரிலிஜன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அனிமிசம், ஷமானிசம், ஷமன் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிலிஜனும் அவங்க என்னென்ன மாதிரியான இடத்துல வந்து வர்ஷிப் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்திசம் வந்து என்ன, புத்திஸ்ட் எல்லாம் இங்க ப்ரே பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புத்த விகாரம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ விகாரா அப்படிங்கிறது அவங்களோட பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். கிறிஸ்டியானிட்டினா சர்ச்சு, அடுத்து ஹிந்துசம்னா டெம்பிள், இஸ்லாம்னா மாஸ்க்கு, ஜெயின் பீப்புள்லாம் எங்க கும்பிடுறாங்க, ப்ரேயர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பசாதி அப்படிங்கிறதான் அவங்களோட பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஜூடாயிசம் வந்து சினகாக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் அவங்களோட பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பா இருக்கு. அடுத்து வந்து ஜொராஸ்ட்ரியனிசம் வந்து அகியாரி அப்படிங்கிற தான் அவங்களோட பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா லாங்குவேஜஸ் வந்து பீப்புளை வந்து ஒன்று கூடுறதுக்கும் அவங்க வந்து சோசியலைஸ் பண்றதுக்கும், அதான் மற்றவங்க கூட பழகிறதுக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபோர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன எழுத்து வடிவிலையும் இருக்கலாம், இல்லாட்டி வெறும் பேச்சு வடிவில கூட மட்டும் சில லாங்குவேஜ் எக்ஸிஸ்ட் ஆகும், எழுத்து வடிவு இல்லாம. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சிலது வந்து ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்கலாம், சிலது வந்து ரிட்டன் அண்ட் ஓரல் போத் ஃபார்மேட்லயும் இருக்கலாம், சிலது வந்து வெறும் ஓரல் ஃபார்மேட்ல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
இது 2 தான் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கம்யூனிகேஷனா இருக்கு. ஒண்ணா ரிட்டன் இல்லாட்டி ஓரல். அடுத்து வந்து லாங்குவேஜ் ப்ரோமோட்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஐடியாஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஐடியாவை வந்து இப்ப வேற ஒரு நாட்டுக்காரங்க வந்து அவங்களோட ஐடியாவை வந்து சொல்லணும் அப்படின்னா அதை வந்து டிரான்ஸ்மிஷன், அதாவது அதை இன்னொருத்தவங்களுக்கு வந்து அதை புரிய வைக்கிறதுக்காக இது ஒரு டூலா பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியல் அண்ட் ரிலிஜியஸ் சிஸ்டம்ஸை பத்தி எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும், மற்றவங்களுக்கு அதை வந்து ப்ரீச் பண்றதுக்கும், தெரிய வைக்கிறதுக்கும், அந்த ஐடியாஸ் எல்லாம் புரிய வைக்கிறதுக்கும் வந்து இது இம்பார்ட்டண்டா வந்து யூஸ் ஆகுது இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மொழி தான் வந்து இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. லாங்குவேஜஸ் ஆஃப் த வேர்ல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னென்ன லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலீஷ் இருக்கு, ஸ்பானிஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, போர்ச்சுகீஸ் இருக்கு, ரஷ்யன், அது வந்து ரஷ்யால தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அரபிக் இருக்கு, ஜெர்மன் இருக்கு, சைனீஸ் இருக்கு. இந்த மாதிரி உலகத்துல வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியால வந்து என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஹாஸ் மெனி லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சர்ஸ். இங்க வந்து நிறைய கலாச்சாரமும் இருக்கு, நிறைய மொழிகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட நேஷனல் லாங்குவேஜ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கு. இருந்தாலும் வந்து ஹிந்தி தான் அதிகமா வந்து பேசப்படுது. நம்மளுக்குன்னு வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல வந்து எந்த ஒரு லாங்குவேஜுமே வந்து நேஷனல் லாங்குவேஜா மென்ஷன் பண்ணப்படல. பட் வந்து ஹிந்தி வந்து நிறைய இடத்துல வந்து பேசுங்காட்டி அது ஜென்ரலா வந்து நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கான்ஸ்டியூஷன்ல அது எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படல, ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தோம்னா இங்க வந்து மேஜரா எத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 22 மேஜர் லாங்குவேஜஸ் இருக்கு. இதுல வந்து 97% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த 22 மேஜர் லாங்குவேஜஸ் தான் வந்து பேசுறாங்க. இந்தியால வந்து என்னென்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஷ்மீரி, உருது, பஞ்சாபி, ஹிந்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, பெங்காலி, அசாமீஸ், இது எல்லாமே வந்து நார்த் இந்தியால ஃபாலோ பண்ற பெருவாரியான லாங்குவேஜஸ். இதே வந்து சவுத் இந்தியால பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், துளு இதெல்லாமே வந்து சவுத் இந்தியால ஃபாலோ பண்ற லாங்குவேஜஸ். லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து அந்தந்த ரீஜனை பொறுத்து வேரி ஆகும். அண்ட் தென் இங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, சில டேட்ஸும் அதோட ஈவெண்ட்ஸும். என்னன்னா 11th of July வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டேவா வந்து செலிப்ரேட் பண்றோம். அடுத்து February 21st வந்து இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டேவா, அதாவது தாய்மொழி தினமா வந்து இதை செலிப்ரேட் பண்றோம். எப்போனா February 21st. தேர்ட் சண்டே ஆஃப் ஜான்வரி எவ்ரி இயர் பார்த்தோம்னா வேர்ல்ட் ரிலீஜியஸ் டே, அதாவது எந்த ஒரு டேட்ல வந்தாலும் சரி 3வது வாரம் ஜான்வரி மாசத்துல வர மூணாவது சண்டேவை வந்து வேர்ல்ட் ரிலீஜியஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். அடுத்து பார்த்தோம்னா 21st May அப்ப வந்து வேர்ல்டு கல்ச்சுரல் டைவர்சிட்டி டேவா செலிப்ரேட் பண்றோம். இப்ப வந்து லாங்குவேஜஸ் வந்து முன்னாடி இருந்த ஃபார்ம்லயே இல்லை. இப்ப நிறைய லாங்குவேஜஸ் வந்து காலப்போக்கில் அப்படியே மாறிட்டே வருது. நம்ம மற்ற லாங்குவேஜஸும் வந்து யூஸ் பண்றப்போ எல்லாமே மிங்கிள் ஆகி கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இப்ப வந்து மோஸ்ட்லி பார்த்தோம்னா கம்யூனிகேஷனல் பர்பஸ்க்காக தான் வந்து லாங்குவேஜை வந்து யூஸ் பண்றோம். இப்போ வந்து வேர்ல்டு வந்து அட்வான்ஸ்மெண்ட்டும் டெக்னாலஜிஸும் வர வர வந்து டிஃப்ரெண்ட்லி லாங்குவேஜஸ் வந்து ஈஸியா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆக்சசபிளாவும் இருக்கு. நம்ம வந்து இன்னொரு லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு ஈஸியாவும் இருக்கு. அதோட ப்ரொனன்சியேஷன்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் நம்ம டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மூலியமா, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் சர்ச் பண்ணாவே வந்து ஒரு வேர்டுக்கான மீனிங் வந்து அந்த லாங்குவேஜ்ல வருது, அந்த வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி வந்து உலகத்துல இருக்க மக்கள் எல்லாம் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸரா கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா செட்டில்மெண்ட்ஸ்னா என்னன்னா பீப்புள் வந்து எங்க போய் வாழ்றதுக்கு வந்து விரும்புறாங்க, எந்த மாதிரியான ஏரியால போய் பீப்புள் வந்து வாழ்ந்து அங்க வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்க மேற்கொள்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. செட்டில்மெண்ட் இஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள் லிவ் அண்ட் இன்ட்ராக்ட் த்ரூ ஆக்டிவிட்டிஸ் சச் ஆஸ் அக்ரிகல்ச்சர், ட்ரேடிங், என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா பீப்புள் போய் எங்க எதுக்காக செட்டில் பண்ண விரும்புறாங்க அந்த பிளேஸ் தான் வந்து செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ரூரல் செட்டில்மெண்ட்னா என்னன்னா ஒரு கம்யூனிட்டியா வந்து அவங்க வந்து மெயினா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைமரி கம்யூனிட்டியா செட்டில் ஆகிறதா ரூரல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மெயினா பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவாங்க. பிரைமரி ஆக்டிவிட்டிஸ்னா என்னது, அக்ரிகல்ச்சரு, லம்பரிங்னா ஒண்ணும் இல்ல, மரத்தை வந்து ட்ரேட் பண்றதோ இல்ல வெட்டி அதை வச்சு அவங்க லைவ்லிஹுட் பண்றது, அப்புறம் வந்து ஃபிஷிங், மீன் பிடிக்கிறது, மைனிங் பண்றது, இது எல்லாமே வந்து பிரைமரி ஆக்டிவிட்டிஸ். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி என்னன்னா ரூரல் பீப்புள், ரூரல் செட்டில்மெண்ட்ல இருக்கவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து அர்பன் செட்டில்மெண்ட். அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் வந்து மெயினா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் தான் பெரும்பாலும் ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யறது, இல்லாட்டி அதுல வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ்க்காக வந்து அவங்க ஏதாவது ப்ராஜெக்ட்ஸோ இல்லை வந்து ஒர்க்கோ பண்றது, ட்ரேடிங், பேங்கிங் இந்த மாதிரி சர்வீஸ் செக்டர்ஸ்ல வந்து ஒர்க் பண்றது, இதெல்லாம் தான் செகண்டரி ஆக்டிவ் அண்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த இது வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷனும் அதோட டென்சிட்டியும் வந்து இது எல்லாத்தோட கலவை தான் இந்த செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுறாங்க, அங்க எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்க, அங்க எத்தனை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கறத பொறுத்தெல்லாம் வந்து அது எல்லாமே உள்ளடக்குனதுதான் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூரல் செட்டில்மெண்ட் யூஸ்வலா பார்த்தோம்னா கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்கும், பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்குங்கிறாங்க. ஆனா அர்பன் செட்டில்மெண்ட் வந்து லார்ஜர் பாப்புலேஷனும் சைஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனும் அங்க அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சைட் அண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆக்சுவலான செட்டில்மெண்டோட லொகேஷன் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறதுதான் சைட் அண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து மெயினா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா அவங்களோட அடிப்படை தேவைகளை வந்து எந்த அளவுக்கு அவங்களால ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியுது அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த சைட் அண்ட் சிச்சுவேஷன் இருக்கும். அதாவது இடமும் சூழ்நிலையும் அதை பொறுத்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட அடிப்படை தேவைகளை பொறுத்து என்னென்ன அடிப்படை தேவைகளா இருக்கலாம் அப்படின்னா வாட்டர் சப்ளை இருக்கா, அவைலபிலிட்டி ஆஃப் ஃபார்ம் லேண்ட்ஸ், அவங்க கல்டிவேஷன் பண்றதுக்கான இடம் இருக்கா, பில்டிங் மெட்டீரியல்லாம் இருக்கா, ஃபியூவல் இருக்கா, தேவைப்படுறது எல்லாமே அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்காங்கிறத பொறுத்துதான் இந்த சைட் அண்ட் சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஓல்டு ஹவுஸ் டைப்ஸ், அந்த காலத்துல வந்து வீடு எப்படி கட்டினாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கூரைகளை தான் அவங்க மெயினா வந்து வெய்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒன்னா வந்து ஏதாவது இந்த புல்கள் மூலியமாவோ இல்ல வந்து மட் மூலியமா தான் இந்த வால்ஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். அந்த மண் சுவர்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கருங்கல் அந்த மாதிரியான கற்களை யூஸ் பண்ணி நேச்சுரலான என்ன அவைலபிளா இருக்கோ அந்த லொக்காலிட்டியில என்ன மாதிரியான ட்ரீஸ் அவைலபிளா இருக்கோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி தான் அந்த காலத்துல வந்து கட்டியிருப்பாங்க, லோக்கல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சொல்றாங்க. இது வந்து மெயினா வந்து அந்த என்வைரன்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரிலேட்டடா இருக்கும் அவங்க கட்டியிருக்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே, அவங்க ஹவுசஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து மட் வால்ஸ், ரூஃப்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி எதிர் கட்டிருக்காங்கன்னா ஸ்டாக்ஸ் ஆஃப் பேடி, அதாவது இந்த நெல் அடிச்சது மூலியமா அந்த புல் கிடைக்கும் இல்லையா, அந்த புல்லு மூலியமா இங்க மத்த கிராஸ் வெரைட்டிஸ் வந்து காய வச்சு அதுதான் வந்து அவங்க கூரையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. லோக்கல் வுட் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்னிஷிங்க்கு, ரூஃபிங்க்கு எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்து வீட்டுல வந்து மோஸ்ட்லி பார்த்தோம்னா பெரிய பெரிய வராண்டாஸ் இருக்கும், ஓப்பன் ஏர் சர்க்குலேஷன், அதாவது காற்றோட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்து அவங்களோட வீடுகள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டர்ன்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ், இது வந்து மெயினா வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா காம்பாக்ட் செட்டில்மெண்ட்ஸ், டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட்ஸ் சொல்றாங்க. காம்பாக்ட் செட்டில்மெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வந்து சின்ன அளவுல இருக்கும், ரொம்ப ரொம்ப க்ளோஸரா வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து செட்டில் ஆயிருக்க பீப்புள் எல்லாமே ரொம்ப க்ளோஸரான ரேஞ்ச்ல இருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து காம்பாக்ட் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியேட்டட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் நிறைய பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸரான ப்ராக்சிமிட்டியில வந்து அவங்க செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும், அதாவது வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கும். இது மெயினா என்ன மாதிரியான ஏரியாஸ்ல இருக்கும்னு பார்த்தோம்னா ரிவர் வேலிஸ்ல, ஃபர்டைலான பிளெயின்ஸ்ல, அதாவது நல்ல வளமான இடங்கள்ல வந்து இது இருக்கும் இந்த மாதிரியான காம்பாக்ட் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்தர்ன் பிளெயின்ஸ்ல எஸ்பெஷலி இந்தியால வந்து பார்த்தோம்னா நார்தர்ன் பிளெயின்ஸ்லயும் கோஸ்டல் பிளெயின்ஸ்லயும் வந்து காம்பாக்ட் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிஸ்பர்ஸ்ட் செட்டில்மெண்ட், இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. காம்பாக்ட் செட்டில்மெண்ட்க்கு ரொம்ப க்ளோஸரான வீடுகள் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸரா அந்த மாதிரி இருக்கு. டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட்னா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து மெயினா என்ன மாதிரி ஏரியாஸ்ல இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமான கிளைமேட் இருக்கிறது, ஹில்லி ட்ராக்ஸ்ல, திக்கான ஃபாரஸ்ட்ல, கிராஸ்லேண்ட்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஏரியாஸ்லாம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்க வந்து ரொம்ப அதிகமான வெப்பமோ இல்ல குளிரோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா, இல்ல திக்கான ரொம்ப அடர்த்தியான காடுகளோ இல்ல வந்து புல்வெளிகளோ இருந்துச்சுன்னா அங்க வந்து
அதிகமா வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அதிகமான மக்கள் வந்து ஒரே இடத்துல குடியேற மாட்டாங்க. ஏன்னா அங்க வந்து அடிப்படை தேவைகள்லாம் வந்து அந்த அளவுக்கு வசதியா இருக்காது. அதனால அதே மாதிரி ஏரியாஸ் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் கல்டிவேஷன்னா ஒருத்தங்களே வந்து ரொம்ப லார்ஜ் ஏரியாவை வந்து கல்டிவேட் பண்ணாங்கன்னா அது அவங்களோட ஏரியா தானே. ஸோ அங்க வந்து அவங்க நிறைய பேர்த்து குடியமர்த்ததுக்கான இது வந்து தேவை வந்து ஏற்படாது. ஏன்னா அது அவங்களோட ஏரியா. அங்க வந்து அவங்க ஒரே கல்டிவேஷனை ரொம்ப பெரிய ஏரியால வந்து கல்டிவேட் பண்ணங்காட்டி அங்க வந்து டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட்ஸ் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பேஸ் ஃபார் அப்பார்ட்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வீடும். அதே மாதிரி இன்டர்ஸ்பர்ஸ்ட் வித் ஃபீல்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நடுவுல வந்து நிறைய காடுகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன மாதிரியான இடங்கள்ல வந்து இந்த மாதிரி டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்தர்ன் கோசி ட்ராக்ல, கங்கா டெல்டால, அதுக்கப்புறம் வந்து தார் டெசர்ட் ராஜஸ்தான்ல, ஃபூட்டில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ்ல, நீல்கிரிஸ்ல எல்லாமே வந்து டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க வந்து அதிகமான பாப்புலேஷன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டெசர்ட் மாதிரியான ரீஜன்ல இல்ல வந்து கங்கா டெல்டாலலாம் அங்க அதிகமான கல்டிவேஷன் பண்ணங்காட்டி ஒருத்தங்களே அதிகமா எக்ஸ்டென்சிவா வந்து ஃபார்மிங்கோ இல்லை கல்டிவேஷனோ பண்ணங்காட்டி அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபூட்ஹில்ஸ்ல வந்து மலைப்பகுதிகளை வந்து வாழ்றதுக்கு அந்த அளவுக்கு வசதிகள் இருக்காதங்காட்டியும் டிஸ்பர்ஸ்ட் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அந்த மாதிரி இருக்கு. இந்த லார்ஜ் ஏரியாவுக்கு வந்து இவங்க ஒருத்தங்களே எக்ஸ்டென்சிவா கல்டிவேட் பண்ணங்காட்டி இங்க ஒரு செட்டில்மெண்ட் அங்க ஒரு செட்டில்மெண்ட் அந்த மாதிரி டிஸ்பர்ஸ்டா ஸ்கேட்டர் ஆகி இருக்கு.